இது வந்து 15 டிசம்பர் வெள்ளிக்கிழமை காலையில் பச்சரிசியை வச்சு வெண்பொங்கல் செய்யலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அரிசி எடுத்து மாவாட்டினதே மறந்துட்டேன். அதனால சரி பச்சரிசி மாவு இருந்தது, அதை வச்சு நீர் கொழுக்கட்டை வந்து செஞ்சுட்டேன். எனக்கு வந்து கொழுக்கட்டையில் உப்பு மட்டும் போட்டுட்டு பச்சை மிளகா போடலைன்னா கூட நான் வந்து காரசாரமாக இல்லைன்னா சாப்பிட்டுக்குவேன். நான் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக நெய் போட்டு அதில் இட்லி பொடி மட்டும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து கொடுத்துட்டேன். காலையில் டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமைங்கிறனால கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் வந்து பார்க்க போயிட்டேன். அதனால் மத்தியானம் லஞ்ச் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பொரியல் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் போயிடுச்சு. கடகடன் வந்து மீன் மேக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து நல்லா பெரட்டினதுக்கப்புறம் அப்படியே போட்டு வடச்சட்டியில் வந்து பெரட்டி எடுத்துக்கிட்டேன். எப்படியோ ஒரு வழியாக 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த பொரியலை வந்து ரெடி பண்ணிவிட்டு பாசி பயிரை வந்து கடைஞ்சிட்டேன். பாசி பயிருக்கு இந்த பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மேடமுக்கு மத்தியானமே வந்து ஸ்கூல் விட்டுறனால ஈவினிங்க்கு மேலே வந்து கொஞ்சம் நேரம் கடைக்கு வந்து போயிட்டு அவங்க 2 பேர் வந்து இந்த கார் கேம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து வேடிக்கை மட்டும்தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன்.